இப்போ நீங்க ஈஃபில் டவர் என்ன பார்க்கலங்கிறதுக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போட்டிருக்கீங்களா? சார் ஆமா சார். என் குழந்தைக்கு வேக்சினுக்கு மட்டும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு காசு இல்லாம தான் நீங்க வந்து டிலே பண்றீங்களா? ஒன் சைல்டு இருந்தாவே இப்படிதான் பெஸ்டா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆக்கிடுவாங்க. யாரா ரிலேஷன்ஸ் வந்தா எங்களால வீட்டில் இருக்க முடியாது, நாங்கள் எங்கன்னா போயிடுவோம். யாரா கேட்போம், பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது. நாங்களும் 1 year தான் போஸ்ட்போன் பண்ணோம். இப்போ 6 years ஆயிடுச்சு. எவ்வளோ நாள் போகும் இந்த பயணம்னு தெரியல. இப்போ பிரெக்னன்சில இருந்து எனக்கு குழந்தை பிறக்கும் போது என் கையில ஒரு 2 lakhs ஆச்சு கையில இருக்கணும். ஐ வாண்ட் டு கோ கவர்மெண்ட் ஜாப். அரசாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுருக்கீங்க. சூப்பர். தம்பி மேல கட்டணும் ஒத்த கால நின்று 1.5 வருஷம் நின்று. ஈஃபில் டவர் அரசாங்க உத்தியோகம் குழந்தை அதோட நிக்குது. அதுக்கப்புறம் உங்களோட பிளானே இல்ல. சுத்தி இருக்கவங்க எல்லாம் கேட்டு குழந்தை இல்லையா, உனக்கு பிரச்சனையா, உன் பொண்டாட்டி பிரச்சனையா, 1008 கேள்வி கேக்குறாங்க. உங்களுக்கு உங்க பெயின் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். உங்க எல்லாரும் நான் சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது நினைச்சேன் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். I'm here now. இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் தலைவா. வணக்கம் தலைவா. ஆக்சுவலா இந்த ஈராவையே ஒரு பிளானிங் ஈரா அப்படின்னு சொல்லலாம். திட்டமிடுதலின் காலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்துக்கும் திட்டமிடுறோம். இன்னைக்கு ஒரு குடும்பமே ஒரு அரசாங்கம் போல செயல்பட்டு திட்டமிடுகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. எப்படி படிக்க வைக்கணும், எங்க படிக்க வைக்கணும், என்ன மாதிரியான வேலைக்கு அனுப்பணும், ஒரே திட்டம். வீட்டுக்குள்ள உட்காந்தீங்கன்னா ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு சொத்து சேர்க்கணும், எப்படி வீடு வாங்கணும். இந்த ஒன்றை நான் வீட்டை காலி பண்ணி அடையாறுல உனக்கு ஒரு பங்களா வாங்கிட்டேன். நீனாவும் சில திட்டங்கள் பத்தி எல்லாம் பேசியிருக்கு. திட்டமிடுதல் பத்தி பேசியிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் காதலில் திட்டமிடுதல் பத்தி பேசியிருக்கோம். ஒரு ஆண் வந்து எப்படிப்பட்ட பெண்ணை காதலிக்கணும் திட்டமிடுறது. ஃபிளாஷ்பேக். காதலிக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணோட பே ஸ்லிப் பார்ப்பேன். 2 பே ஸ்லிப்பையும் ஆட் பண்ணும்போது ஒரு 50,000 கூட வந்துச்சுன்னா நல்லா ஒர்க் பண்ணும். நீ எல்லாம் செத்தாலே எவ்வளவு லவ் பண்ண மாட்டால. அப்புறம் குழந்தை பிறப்பை திட்டமிட வேண்டும். ஒரு காலகட்டத்தில் இது பத்தி கவர்மெண்ட் அதிகமான திட்டங்கள்லாம் போட்டுச்சு. 1க்கு மேல் இப்போது வேண்டாம், 2க்கு மேல் இப்போது வேண்டாம். அந்த காலத்துல எங்க ஆயால வீட்டு வேலையும் பார்த்துட்டு வயக்காட்டுலயும் வேலை பார்த்து 10 பிள்ளைய பெத்து வளர்த்து ஆளாக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்துல குழந்தை பிறப்பு என்பது திட்டமிடாமல் இயல்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் இல்ல, குழந்தை பிறப்பை நாங்க திட்டமிடணும் அப்படின்னு. அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கும். உங்கள் குழந்தை பிறப்பு பற்றி நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? சொன்னா திட்டுவீங்க, சொல்லாட்டி திட்டுவேன். சொல்லிடு ராஜா. ஃபர்ஸ்ட் புரிதல், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ள ஆஃப்டர் மேரேஜ் அந்த புரிதல் தேவைப்படுது. ஒரு 4 வருஷம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 4 மாசம் ஆகுது. இன்னும் எனக்கு முதல்ல நடக்கலாம். எப்படி இருக்கு எனக்கு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பிளான் பண்ணோம். கணவனும் மனைவியும் புரிந்து கொள்ள ஒரு 4 வருட அவகாசம் தேவை. அதனால ஒரு 4 வருஷம். அது போக வேற என்ன திட்டம்? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் தோண்டி கேட்டு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது. ஒரு குழந்தையோட போதும் அப்படின்னு. ஒரு குழந்தையோடு போதும். 4 வருட அவகாசம். அதற்கு பிறகு ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தையோடு போதும். ஒரு பிள்ளை பெக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். சார் ஆக்சுவலா எனக்கு மேரேஜ் ஆகி 1.5 month தான் ஆகுது. இப்போ ஒரு திட்டம் இருக்குல்ல, 1ல இருந்து ஒரு 2 yearsக்குள்ள கேப் இருக்க மாதிரி நான் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னஞ்சிருசுங்க இள ரத்தம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பீங்க. இப்போ ஒரு பிரெக்னன்சில இருந்து என் குழந்தை பிறக்கிற வரைக்கும் நடக்கிற செலவு. ஆக்சுவலா எனக்கு என் குழந்தை பிறக்கும் போது என் கையில ஒரு 2 lakhs ஆச்சு கையில இருக்கணும். என்ன லட்சியம் பாத்தியா? அதே மாதிரி நம்ம யார்கிட்டயும் எதிர்பார்க்க வேண்டியதா இருக்காது. இப்போ என் ஹஸ்பண்டும் ஒர்க் போயிட்டான். இப்போ நான் அவங்க கிட்டயும் நீங்க வந்து குழந்தைக்காக இவ்வளவு செலவு பண்ணோம்னு நான் இதை எடுத்து நான் வைக்க முடியாது. அது வந்து மறந்துட்டியா? முடியாது சொல்லி கேட்டேன். புரியல எனக்கு. இது மாமனார் மாமியாட்ட வைக்க முடியாது, இல்ல மத்தவங்கள்ட்ட வைக்க முடியாது. ஆனா கணவரையுமே நான் டிபெண்ட் பண்ணி இல்லாம இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னங்கறத எனக்கு புரியல. புரியல, எனக்கும் புரியலையே. சரி ஆக்சுவலா ஒர்க்குக்கு போறதுக்கு மெயின் ரீசனே அதுதான் சார். போய் தொலை. போய் தொலையா? என்னோட மேரேஜ் ஆகி 1 year ஆகுது சார். என்னோட பேஷன் நான் வந்து MA MPhil பண்ணணும். சோ நான் MA பண்ணிட்டு இருக்கேன். சோ நான் வந்து 3 years I want to go government job. நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்க? சோத்துக்கு உப்பு போட்டதை மறந்துட்டு 2 வாட்டி உப்பு போடுவ. அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உனக்கு? சரி. அரசாங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுறீங்க. அதுக்காக எனக்கு 3 years தேவைப்படுது. MA முடிக்கணும், MPhil முடிக்கணும், அப்புறம் கவர்மெண்ட்ல வேலைக்கு சேரணும். வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, அதுக்கு மேல டிவி. ஆனா இது 3 years. இல்ல அதெல்லாம் யூனிட் 3 yearsல இது கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கணும். எஸ் சார் முடியும். இல்ல நம்பிக்கையா நான் பாராட்டறேம்மா. உன் விடாமுயற்சிக்கு விஸ்வரூப வெற்றி கிடைக்கும். உங்க பிளானை நீங்க எது வரைக்கும் வச்சுக்க முடியும்னா MA MPhil படிக்கணும்ங்கற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அந்த பிளான். ஆனா கவர்மெண்ட் வேலை கிடைக்குதுங்கிறது எப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கும்? அது நீ இப்படி எங்களை மடக்கவே நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ திட்டம் என்பதை தாண்டி இது லட்சியம்ங்கிற இடத்துக்கு போகுது. எஸ் சார். அப்ப ஒரு இலக்கை நோக்கி போறப்போ அதுக்கு எப்படி கால அவகாசம் நீங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும்? முடியுமா? முடியாது சார். பட் என்னால முடியும்ன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ். ஐயே அத நான் பாராட்டறேம்மா. லேட் ஆச்சுனா 3 yearsக்கு அப்புறம் கண்டிப்பா பேபி. 3 வருடத்துக்குள்ள லட்சியத்தை அடைவது இல்லைன்னா குழந்தை பெத்துக்கு போயிடும். இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. சார் ஆக்சுவலி இவங்க தான் என் ஒய்ஃப். இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்க பாரிஸ் வந்து ஈஃபில் டவர் பார்த்தாகணும் அப்படின்னு அது ஒரு சார். ஐயோ அட தற்குறி நாயங்களா. சார் இதை வந்து எனக்கு ஒரு within 2 months or 3 monthsல அவங்கள. இப்போ நீங்க ஈஃபில் டவர் என்ன பார்க்கலங்கிறதுக்காக குழந்தை பிறப்பை தள்ளி போட்டுருக்கீங்களா? சார் ஆமா சார். நல்ல குடும்பம். இந்தியாவில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல.
உண்மையாமா? சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை வச்சிருப்போம் அந்த கனவு. எனக்கு அதான் புரியுதுமா. நான் என்ன கேக்குறேன்னா ஐஃபில் டவரை போய் பார்க்கணும், அது ஆசை. உள்ளூர்ல ஆட வக்கு இல்லாதவன் வெளியூருக்கு ரெக்கார்ட் டான்ஸ் ஆட போனானா, அந்த கதை தான் இவங்க கதை. ஆனா ஐஃபில் டவரை பார்த்த பிறகு தான் குழந்தை பெத்துக்குவேன்னு சொல்றது வந்து தான் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு ஸ்வீட் மெமரிஸ். இங்க இருக்கு அமெரிக்கா, ஒரு 8 எடுத்து வச்சா போயிட்டு வந்துடலாம். நம்ம பேபி கூட்டு போயிட்டு அதான் குழந்தைய அங்க கூட்டு போங்க சார். அது எங்களுக்கு அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இந்த எம்ஃபில்லையாவது ஒரு லாஜிக் இருக்கு. எஸ் சார். ஆனா ஐஃபில் டவரை பார்த்த பிறகு தான் குழந்தை பெத்துக்கணும், அங்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு தான் குழந்தை பெத்துக்கணுங்கிறது இருக்குல்ல, அந்த திட்டம் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி சார் எல்லாமே ஒரு ஆசை தானே சார். அந்த இவர்கிட்ட கொடுங்க. இது உங்களுக்கு ஓகேயா? ஓகே சார், பிகாஸ் அவங்க சந்தோஷம் தான் முக்கியம். அட இது நம்மளோட டம்மி பீஸாவுல இருக்கு. அட கன்றாவியே. என் ஒய்ஃபோட பேஷன் அவங்க வந்து அப்ப நம்ம இல்ல வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பாஸ் குழப்பிக்காதீங்க. Okay. பேஷன் வேற, என்ஜாய் பண்றது வேற. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீங்க எல்லாத்தையுமே பேஷன் சொல்றீங்க. ஐஃபில் டவர்ல பாக்குறது என்ன பேஷன் இருக்கு? அது ஸ்வீட் மெமரிஸ். பொண்டாட்டியே தெய்வமா தெய்வம். துப்புக்கட்ட பசங்க. அத நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்ல. இங்கிட்ட அரசு உத்தியோகம் சொல்றீங்க, உங்களுக்கு ஸ்வீட் மொமெண்ட்ஸா லட்சியமா? லட்சியம் சார். லட்சியத்துக்குள்ள இந்த ஸ்வீட் மொமெண்ட்ஸ் வருது. எஸ் சார். இதுங்கெல்லாம் ஆற போறீங்க. இதுக்கு பேச்சு போய் நீங்க நம்புறீங்களா சாமி? சார் அதான் சார். அதுக்கப்புறம் நான் பேபி கேர் பண்ணிப்பேன்னு சொல்றேன். எனக்கு அப்புறம் பேபி கேர் பண்றதுலாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. ஒரு நாளைக்காவது பெத்த பிள்ளைக்கு குண்டிய கழுவி குளிப்பாட்ட சொல்லுங்க பாப்போம். அப்ப நான் படிச்சுட்டும் இருப்பேன், என்கிட்ட ஜாபும் இருக்காது, எக்கனாமிக் வைஸா நான் ரொம்ப லோவா தான் இருப்பேன். அப்ப நான் என்னோட பேபி இன்னுமே கேர் பண்ணிக்க முடியாது தானே. சும்மா என்ன தேவை பேசிக்கிட்டு பண்ணி பைத்தியக்காரமா எதுக்கு வந்து நீ இப்ப பேபி கேர் பண்ணிக்க மணி மட்டும் மேட்டர் கிடையாது. மணியும் தேவை தானே. மணி இல்லைன்னா எப்படி கேர் பண்ணிக்க முடியும்? அதுக்கான ஹெல்த்தியான ஃபுட் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்ண முடியாது. காசு இல்லாம எதுவும் வாங்க முடியாது. ஏன் கடன் வாங்கலாமே? இல்ல எனக்கு எக்கனாமிக்ஸ்னா எனக்கு புரியல ஆக்சுவலா. ஒரு பிறந்த குழந்தைக்கு எவ்வளவு செலவாகும் நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இவ பொம்பளை ரபடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் டோட்டலி ஃப்ரீ. அதுக்கப்புறம் என்ன, ஒரு பேபி சேரலாக், ஒரு பருப்பு சாதம். இல்ல நீங்க மேபி ஒரு 18 இயர்ஸ் கழிச்சு MBBS டாக்டர் சீட் அதுக்காக பிளான் பண்ற அந்த பினான்சியல் பத்தி பேசுறீங்களா? நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. என்ன எக்கனாமிக்கலி என்ன பெரிய ப்ராப்ளம்? ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு ஒரு உணவளிக்கிறதுல, அதுக்கு ஒரு Dress வாங்கி போடுறதுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படுறவங்க மாதிரி எல்லாம் எனக்கு தோணல. ஐயோ கட்டபொம்மை வெள்ளக்காரங்கிட்ட கேட்ட மாதிரி கேக்குறாளே. ஏன் இந்த எக்கனாமிக்கலி நாங்க பினான்சியலா ஃபிட் ஆகணும்? எனக்கு ரொம்ப எப்படின்னா எனக்கு அதுக்கான விளக்கம் வேணும். சொல்லுங்க சார் ஒரு 10,000 வச்சு இப்போ சென்னையில நம்மளால ரெண்ட்டுக்கு வீடு எடுத்து தங்கி we can manage it சார். குழந்தைய சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றாங்களா அந்த வீட்ல? 10,000 நீங்க 2 பேரும் இருக்க போறீங்க, அதுல ஒரு பேபி இருக்க போகுது. என்ன டப்பு நடிக்கிறீங்க? நீங்க லாயரா இருக்கலாம். இல்ல ஆக்சுவலி நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அந்த பேபி பிறந்த 6 மாசம் என்ன செலவு இருக்க போகுதுன்னு. அதுக்கு என்னப்பா? என்ன என் குழந்தைக்கு வேக்சினுக்கு மட்டும் 2 மாசம் மட்டும் 45,000 ரூபாய் செலவு பண்ணிருக்கேன். சமூகம் பெரிய இடம் போட்டு. இங்க பாருங்களேன், நீங்க வந்து என்னால 100 ரூபாய் ட்ரெஸ்ஸும் போட முடியும், உங்களால 1 லட்சம் ரூபாய் கூட ட்ரெஸ் வாங்கி போட முடியும். அது அவங்களோட டிபெண்ட பொறுத்து இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு ஸ்பெஷல் டாக்டர்ட்ட போயிட்டு ஸ்பெஷலா கூட நீங்க போலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் போயிட்டு ஃப்ரீயா கூட போடுவேன். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாரு. இப்ப எனக்குன்னு ஒரு குழந்தை பிறக்குது, நான் வந்து அதுக்கு எல்லாமே பெஸ்டா பண்ணணும்னு நினைச்சு தானே நான் குழந்தை பெத்துக்கிறேன். உன்னை சொல்லிருங்க. அதுக்கு நான் வந்து எல்லாம் ஹைஃபியா. சோ அப்ப நீங்க வேக்சின் இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு காசு இல்லாம தான் நீங்க வந்து டிலே பண்றீங்களா? மாட்டுனாடா மானஸ்த. இல்ல Dress வாங்குறதுக்கு காசு இல்லாம டிலே பண்றீங்களா? Dress பேசிக்ஸ் பத்தி நான் பேசவே இல்லங்க, எல்லாமே ஓகே. நான் என்ன சொல்றேன், டயப்பர்ல இருந்து வேக்சின்ல இருந்து எல்லாத்துக்குமே காசு தேவைப்படுது. வாடகை செலவு, கரண்ட் பில் செலவு, பால்கார செலவு, ரேஷன் செலவு. அதுதான் அந்த ஒன் சைல்டு அந்த எஃபெக்ட் சார். அது ஆக்சுவலா எதை வச்சு அப்படி சொல்றீங்க? ஒன் சைல்டு இருந்தாவே இப்படிதான், பெஸ்டா கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆக்கிடுவாங்க. ஒரு 4 குழந்தை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், சமமா பிரிச்சு கரெக்டா கொடுப்போம். ஆளுக்கு 50 ரூபா கோணார்கள போய் சாப்பிட்டுங்க. 50 50 50 50. இப்ப கொடுங்க, துடியா துடிக்குது அந்த பொண்ணு, பக்கத்துல கொடுங்க. உங்கள் குழந்தை திட்டம் என்னமா? 1.5 வருஷங்களுக்கு தான் பெத்துக்கிட்டீங்க. என்ன காரணம்? யார் செய்த தாமதம்? இதுக்கு என்ன பிளான் பண்ணீங்க? என்ன பிளான்னா நான் சென்னையை சுத்தி பார்க்கல, அதனால சென்னை சுத்தி பார்க்க. இது மாதிரி நியாயமா நடந்துக்கமா? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்து சொல்லுங்க. உனக்கு தான் சொல்றேன், ஐஃபில் டவர் இது மாதிரி நியாயமா நடந்துக்க. சென்னையை சுத்தி பார்க்கல, ஒரு 1.5 வருஷம் சுத்தி பார்ப்போம். எந்த ஊர்மா? ராமநாதபுரமா? மதுரை. நமக்கு இந்த ஊர் தான். குட்டாளா? அப்படியா? கேட்டா குட்டிச்சவரு. 1.5 வருஷமாமா சென்னையை சுத்தி பாத்தீங்க? கொஞ்சம் இப்ப தொல்லையா இருக்குல்ல. ஓ இந்த மாதிரி இது இல்லாம சுத்தி பார்க்க. ஆமா, உங்க ஆசை நியாயமானது. உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப இந்த பைக் இப்ப இடத்துல போயிருதுல, இடம் பத்தல. முத ஃப்ரீயா போனோம், இப்ப போக முடியல. சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன், இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். நீங்க எப்படி உங்க கணவர் வீட்டையெல்லாம் அதுக்கு கன்வின்ஸ் பண்ணல? 1.5 வருஷம் சந்தோஷமா அப்படி ஊருக்கெல்லாம் சுத்திட்டு நல்ல மகிழ்ச்சியா இருந்து குழந்தை பெத்துக்கணும்னா நீங்க முடிவு பண்ணிட முடியாது இல்லையா? இது பளிச்சுன்னு கேட்க வேண்டிய கேள்வி தம்பி. பயப்படாம கேளுங்க. வீட்டுக்காரரை கன்வின்ஸ் பண்ணோம், மாமனார் மாமியாரை கூட கன்வின்ஸ் பண்ண வேண்டி இருந்திருக்கலாம். எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க உங்களை எல்லாம்? அப்பாவோட அக்கா பையன் தான் அவங்க, நான் சொல்றதுதான். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.
ஏன்னா அவங்க தான் நீ வேணும்னு கட்டினது. ஓ, என் தம்பி மேல கட்டணும்னு ஒத்த கால நின்றாங்க. ஒத்த காலம் நில்ல, 1.5 வருஷம் நில்லு. உங்கள் குழந்தை திட்டம் என்ன? நாங்க 2 இயர்ஸ் வந்து பிளான் பண்ணோம். ஆக்சுவலா எங்களோட லைஃப் நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணணும், மத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு என்ஜாய் பண்ணணும், வாழ்ந்து இப்படி வாழணும்டா கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணீங்க பொறாமப்படுற அளவுக்கு? எனக்கு ஆக்சுவலா அரேஞ்ச் மேரேஜ். சரி. சோ நைட் ஷோ போறது படத்துக்கு, பைக் ரைட், கை கோர்த்து நடந்து போறது ரோட்ல. இப்ப இவங்கெல்லாம் வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்றப்ப நார்மலா என்ன கோவம் வரும்னா, பேக்ரவுண்ட்ல ஒரு சாங் ஓடும். இவங்க கடுமையா உழைப்பாங்க, வீடு கட்டுவாங்க, கார் வாங்குவாங்க. கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். 2-3 குழந்தை குட்டியோட. ஆக்சுவலா இது என்னோடது வந்து அரேஞ்ச் மேரேஜ். என்னமா அரேஞ்ச் மேரேஜ் உங்களுக்கு மட்டும் நடந்த மாதிரியே சொல்றீங்க? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? இந்த சென்ஸ் நான் வந்து ஃபினான்ஷியலா எதுவுமே சொல்லல, அன்னோனியத்துல நான் சொல்றேன். ஒரு கணவன் மனைவி அந்யோன்யமான இருக்காங்கிறது எதுல தெரியும்? குழந்தை. அப்ப நான் கரெக்டா தானே கேக்குறேன்? ஏய் நான் சரியா பேசுறேனா? ரொம்ப கரெக்ட். குழந்தை தானே? இல்ல, ஆரம்ப காலத்துல இருந்து கல்யாணம் ஆனா ஒரு குழந்தை, அதுதான் அவங்க அன்னோனியமா இருக்காங்க. நீங்க பண்றது புரட்சியா, பொறாமைக்கான பதிலா, பழி தீர்த்தலா, எதுனே புரியல. புரியல, எனக்கும் புரியலையே. அந்த குழந்தைன்னு வந்துருச்சுன்னா ஒரு அம்மான்ற ஒரு ஸ்டேஜ், அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக்சுவலா நீங்க ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ஒரு லவ் மேரேஜ் மாதிரி பண்ணீங்க. லவ் பண்ணல, சோ அதனால அரேஞ்ச்ல நான் லவ் பண்ணனும்னு ஆசைப்பட்டேன். அடேங்கப்பா, ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. சோ அரேஞ்ச் 2 இயர்ஸ் வந்து நாங்க லவ் பண்ணனும்னு ஆசைப்பட்டோம். டெக்னிக்கலா ஒரு 2 இயர்ஸ் லவ் பண்ணிருக்கீங்க. இப்போ என்ன பண்றீங்க? நல்லா யோசனை பண்ணிட்டு பதில் சொல்லு. ஓகே. இப்போ இன்னும் லவ் பண்றோம் as a parent. ஏமா இந்த லவ் முதல்ல இருந்தே பண்ண வேண்டியதானே? கேள்வி கேட்கிறது ஈஸி, ஒவ்வொரு கேள்விக்கு யோசி பதில் சொல்ல முடியாது. இப்போ லவ் தானே பண்றீங்க? இல்ல சார், அப்ப எங்களுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து என்னோட பையன் வந்து அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. நானா? என்ன கொடுத்துற நீ? இந்த பையன் தான் அந்த ஸ்பேஸ் இந்த. கண்டிப்பா. ஆமா ஆமா, ரொம்பவே எடுத்துக்கறான். ஏன்டா ஏன்டா இவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கற? ஆக்சுவலாக வந்து 2014 எனக்கு மேரேஜ் ஆச்சு. லவ் மேரேஜ் தான். மியூச்சுவலாக பேசி தான் 1 இயர் தள்ளி போட்டோம். பட் அதோட இம்பாக்ட் எனக்கு 4 வருஷம் குழந்தையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த 4 வருஷம். அவ்வளோ பெயின் இருக்கும். அந்த பெயின் உங்களால இதுவே பண்ண முடியும். நீங்க எப்படி அசால்ட்டா சொல்றீங்க கல்யாணம் கரெக்டா பண்றீங்க, குழந்தை படிக்கிறது என்னோட ஷெட்யூல் சொல்றீங்க? கண்டிப்பா அது உங்க கையில கிடையவே கிடையாது. உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. பிறக்கும் போதே 6-7 மூளையை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் ஈஸியா சொல்றீங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சொல்றீங்க, கமிட்மெண்ட்ஸ். சார் கமிட்மெண்ட் இல்லாதவங்க எத்தனை பேர் யாரா இருக்காங்களா? எல்லாருக்குமே கமிட்மெண்ட் இருக்கும் சார். கமிட்மெண்ட் ஒன்னு போக வந்துகிட்டே இருக்கும். டேய், பிரச்சனைகளே போர்வையா போட்டுட்டு தூங்குறவங்கடா. ஆனா இந்த பேபி இல்லன்ற அந்த பெயின் இருக்குன்னு தெரியுங்களா, அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுரும். அது அவ்வளவு வலி. தாங்க மாட்டேங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. ஒருத்தங்க என்ன சொல்றாங்க, 2 lakhs வச்சதுக்கு அப்புறம் தான் நான் குழந்தை பெத்து பண்றாங்க. அப்பனா அந்த குழந்தை வளர்றதுக்கு இன்னும் நிறைய லட்சம் தேவைப்படும். மொத்தமா சேர்த்து வச்சுட்டு குழந்தை பெத்துக்க வேண்டியதானே? பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொச்சு போட்டுல பிடிக்கிறீங்க. ஒருத்தங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்குன்றாங்க. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட உச்சக்கட்டம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த குழந்தை பிறக்கும் போது தான் இருக்கும். அப்பதான் அந்த ஒவ்வொருத்தரும் பார்த்து புரிஞ்சுக்கிறதுல தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்கு. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நீங்க நினைக்கிற அளவு இது அப்படியே நடந்துரும் நினைக்க இதோட பெயின் பெருசுங்கற. சார் பிளான் பண்ணி பெத்துக்கிறதுனா ஓகே. இப்ப இயல்பாவே கல்யாணத்துக்கு மறுநாள்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஸ்ல எல்லாம் மீறி எகிரி போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, இயல்பாவே குழந்தை பிறக்கல அப்படின்னா அவங்க 2 வருஷம் ட்ரை பண்றாங்க, 3 வருஷம் ட்ரை பண்றாங்க, 4 வருஷம் ட்ரை பண்றாங்க. 4 வருஷம் கழிச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆகினால நான் என்ன சொல்றேன்னா, இளம் தம்பதிகளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் எப்படி ஆரம்பிக்கிறது, அதை எங்கிட்டு கொண்டு முடிக்கிறதுங்கறத இப்ப நான் தெளிவா சொல்ல போறேன். நல்லா யோசிச்சுங்க. நான் 1 இயர் தான் பிளான் பண்ணேன். 1 இயருக்கு அப்புறம் மறுபடியும் குழந்தை வேணும்னு டிசைட் பண்றப்போ அதுக்கப்புறமா 6 மாசம் எனக்கு குழந்தை. மறுபடியும் போயிட்டு சுத்தி இருக்கவங்க அப்பயே கேட்க ஆரம்பிச்சாங்க, 1.5 வருஷம் ஆச்சு நான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. நானும் அலுவலனாலும் நீங்க எல்லாம் என்ன சேர்ந்து அலுவல வச்சிருக்கீங்க போல இருக்கா. தென் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணோம். 2 பேருக்கும் அந்த செக்அப் இந்த செக்அப் எல்லாத்தையும் எடுத்தாங்க. எல்லாம் 2 பேருமே கரெக்டா இருக்கீங்க, என்ன பிரச்சனை தெரியல, பிரஷர் தான் காரணம். ஜாலியா ஹாப்பியா லைஃபை லீட் பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை இருக்குனாங்க. என்னடா இது விசேஷமா? இல்ல ஸ்தபா இது இல்லையா? மறுபடியும் 1 வருஷம் போச்சு, அப்பயும் எங்களுக்கு குழந்தை இல்லை. மறுபடியும் போறோம் ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அப்ப செக் பண்ணி பார்த்தா ஒய்ஃபுக்கு சிஸ்டர் இருக்குன்றாங்க வயித்துல. ஒருவேளை இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடறதா? ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க. நீங்க சொல்ற காரணம் என்ன காரணம் சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல. ஒரே நிமிஷம். தீக்குள்ள விரல விட்டா சுடுன்னு சொல்றேன், உனக்கு புரியல? எல்லாத்துலயும் எதை தொட்டாலும் ரிஸ்க் இருக்கதான் சார் செய்யுது. நீங்க இப்ப பேசுறீங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு உங்களால இதே வார்த்தை பேச முடியாது. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. உங்களுக்கு தெரியாது, நான் ஆபீஸ்ல இருந்து வருவேன், ஒய்ஃப் வந்து இந்த நோட்லாம் வச்சு இப்படி கிறுக்கி அப்படியே கண்ணாமண்ணான்னு கிறுக்கி வச்சுப்பாங்க. அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ். எல்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, வீட்டுக்கு யாரா ரிலேஷன் வந்தா எங்களால வீட்டுல இருக்க முடியாது. நாங்க என்ன போயிடுவோம், யாரா கேட்போம், பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது. எதையுமே தனக்கு நடந்தா உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். பக்கத்து வீட்டு குழந்தைய கொஞ்சம் முடியாது. ஏன் உன் குழந்தைய எப்ப கொஞ்சம் போறேன்னு கேட்பாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்மளால பதில் சொல்ல முடியாது. அந்த உங்களுக்கு இல்ல உங்க பெயின் எனக்கு நிஜமா நீங்க சொல்லும் போதே எனக்கு புரியுது. ஷிவர் ஆவறீங்க, வேண்டாம். இவங்கள்ட்ட கொடுங்க. இதுல அப்படி ஒரு ரிஸ்க் இருக்குங்கற ஒரு சின்ன பயம் இருக்கு. சின்ன பயம் இருக்கு சார். ரிஸ்க் இருக்குன்னு தோணுது. ஏதோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே
நீங்க திறந்துட்டீங்க. அந்த நியூலி மேரிட்லாம் சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மேரேஜ் ஆன புதுசுல அந்த ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பெத்தே ஆகணும்ன்ற ப்ரெஷர் இருக்காது. சோ நீங்க ரிலாக்ஸா ஹாப்பியா லைஃப் அரேஞ்ச் பண்ணலாம். குழந்தை எப்ப கிடைக்குதோ அப்ப கிடைக்கட்டும். நீங்க எப்ப அந்த ப்ரெஷரை உணர்றீங்களோ அப்ப உங்களால அது கஷ்டம். புள்ளைய பெத்தமா அதுக்கு பால் கொடுத்தமா இருக்கணும். ஆக்சுவலி எங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பேபி பிறந்தது. இந்த பிளான் எனக்கு புரியுது. போய் உங்க மாமனார் மாமியாரோட எவ்வளவு நாள்ல உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைச்சது? செத்தாதான் எனக்கு நிம்மதி. பர்சனலி எனக்கு கரியர் பில்ட் பண்ற ஒரு ஆசை இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு கரியர் பில்ட் பண்ற ஒரு ஆசை இருந்தது. பர்சனலி ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து கரியர் அப்புறம் கூட அவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் கேர்ள்ஸ்க்கு அது பாசிபிள் கிடையாது. இத பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க புடிவாதம் பிடிக்க கூடாது. நாங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா லவ் மேரேஜ். சரி, அதனால வந்துட்டு ஒரு 1 இயர் வந்து நம்ம குழந்தை பெத்துக்க வேண்டாம். அதுக்கு ஒரு வருஷம் குழந்தை பெத்துக்க வேண்டாம் முடிவு பண்ணீங்க. அதுக்கு என்ன காரணம்? அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும் அப்படின்னா காதல் நாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால ஓகே, நம்ம லவ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சோமோ அப்படி இருக்கலாம். அதானே லவ் பண்ணிருக்கீங்களா? அப்புறம் இல்ல சார், லவ் பண்ணும்போது கூடலாம் இல்ல சார். அவன் இருக்க காஜிக்கு பொண்ணு இல்ல, பொண்ணு ஓட்டுற சைக்கிள காமிச்சா கூட ஓட்டின்னு போயிடுவான். அவ்வளவு காஜில இருக்காண்டா. ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கணும், எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரணும்ன்றதுக்காக ஒரு வெயிட் பண்ணோம். கொஞ்சம் நிப்பாட்டு. ஓ மேட்டர்ல டோட்டலா பவர் கட் இருக்க. எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா பாண்டிங் வந்து தான் காதல். அரேஞ்ச் மேரேஜ்னா கூட அம்மா உன்னை எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணு தெரியாது, ஒரு புரிதல் வரட்டும், 1 வருஷம் பேசுவோம், வெளியே போவோம், வருவோம். எனக்கு பிடிக்கும். எத்தனை வருட காதல்? இது ஒரு 8 வருட காதல் சார். எனக்கு நல்லா வரும் வேண்டாம். உங்கள் குழந்தை திட்டம்? இப்போ நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கேன். பிகாஸ் வீட்ல 2 குழந்தைய மேனேஜ் பண்ணிட்டு இப்போ நான் வேலைக்கு போயிருந்தா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலா நான் கொஞ்சம் ஸ்டேபிளா இருப்பேன். என் படிப்புக்கு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். என் ஹஸ்பண்ட் குள்ளேயும் ஒரு பாண்டிங் இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆகி 3 months ஆகுது. நாங்க வந்து 1 year வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோம். ஒரு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிங் வேணும் ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள. என்ன கேள்வி கேட்டாலும் இந்த ஒரு பதில கரெக்டா சொல்லிடுறாங்க சார். பேபின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபுல்லா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். பேபிக்காகவே லைஃப் ஃபுல்லா சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரியே இருக்கும். தியாகம் தான் உன்னை உயர்த்தும். எனக்கு இந்த ஒரு சின்ன क्वेश्चन இதுக்குள்ள இருக்கு. Do you want that bonding or happy moments? Happy moments. yeah. So happy moments. அந்த பர்சனல் ஸ்பேஸ் 2 பேர் மட்டும் இருக்கிற ஒரு காலம். இந்த காலத்து இளைஞர்கள் தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. சார் நாங்க ஒரு 2 yearsக்கு அப்புறம் குழந்தை பிளான் பண்ணோம். பட் 3 yearsக்கு அப்புறம் குழந்தை பிறந்தது. ஃபைன். எதுக்காக 2 வருஷம் கழிச்சு குழந்தை முடிவு பண்ணீங்க? அதெல்லாம் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு. இட் இஸ் மை பிரைவேட் மேட்டர். கொஞ்சம் எங்களுக்கு லைஃப் கொஞ்சம் பர்சனலி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சு. ஓகே. சோ டிராவல் பண்ணனும், லாங் பிளேसेस டிராவல் பண்ணோம் கார்லயே. ஊட்டி கொடைக்கானல் ஊராவும் மலேசியா சிங்கப்பூர் 4 நாளாவும் சுத்துவோம். ஒண்ணு எனக்கு வேலை கிடைக்கணும்ங்கற ரீசன். நான் இங்க இருந்தேன், யுஎஸ் போனதால அங்க வேலை இல்ல. சோ 1 yearல வேலை கிடைச்சிருச்சு. சோ அதெல்லாம் பண்ணிட்டு தென் பிளான் பண்ணினோம். இப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. சோ நாங்க 2 வருஷம் அப்புறம் பேபி பிளான் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அரேஞ்ச் மேரேஜ்னால பேசி புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நல்லா பேசு, மனசு விட்டு பேசு. செகண்ட் வந்து நல்லா சமைச்சு சாப்பிடணும், ஹெல்த்தியா பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் கொண்டு வரணும். இல்ல பெர்ஃபெக்ட்டான லைஃப் ஸ்டைல் கொண்டு வரதுக்கு 2 வருஷம் தேவைப்படுதா? சம்பந்தம் இல்லாம பேசுறாங்களே சாமி. எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க, நாங்க 2 பேர் தான் இங்க சென்னையில இருக்கோம். சரி. சோ திடீர்னு வந்து தனியா விட்டதுனால எனக்கு வீட்டு வேலைங்க அதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு செட் ஆகவே கொஞ்சம் நேரம் ஆச்சு. கிரைண்டர்ல மாவாட்ட சொல்றாங்க, வாஷிங் மிஷின்ல துணியை துவைக்க சொல்றாங்க. இப்ப கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆச்சு இல்லையா? ஓகே. இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் வரலையா? வந்துருச்சு. 2 வருஷம் பிளான் பண்ணிருக்கோம். இப்ப எல்லாம் பிளான் பண்ணி பண்றீங்க ஏம்மா? இல்லம்மா, பிளான் எப்ப வேணாலும் ஏமா, ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றோம். 2 வருஷத்துல இந்த ரோடு பாலம் கட்டி முடிக்கலாம். பாலம் 6 மாசத்துல கட்டியாச்சுன்னா திறந்து விட்டு போயிட்டு வாங்கினாங்க வேண்டியது. தப்பா தோணுது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இன்னும் 2 விஷயம் இருக்குல்ல, ஹெல்த்தியான சாப்பாடு. அது இப்பதான் கொஞ்சம் ஏமா 1.5 வருஷமா சமைக்கவே இல்லையா? இப்பதான் ஓரளவுக்கு ஓகே. ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதானே. நடத்துங்க. நான்வெஜ் அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட்டா செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கும் வந்து 2 years டெஃபினட்டா வந்து இருந்தா நல்லா இருக்கும். எல்லாமே வந்து பெஸ்டா பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து தோணுச்சு. நீ நல்ல மனநல மருத்துவரை பாருடே. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. பெஸ்ட் கப்பிள் அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா வந்து குட் இப்ப கரியர். யார் உங்களை பெஸ்ட் கப்பிள்னு சொல்லணும்? எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க. இவங்க புரியல. இப்ப அவங்க வேற யார போய் பெஸ்ட் கப்பிள்னு சொல்லிர போறாங்க? அம்மா அப்பாக்கு எப்படி நீங்க தான் பெஸ்ட் கப்பிள்? யாருக்கு பெஸ்ட் கப்பிளா இருக்கணும்? ஏன்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? விடப்பா, தெரியாம கேட்டுட்டான். தெரிஞ்சே பேசுற நீ. You guys know that you guys are best couple or not? Yes. Then whom you want to prove? நீங்க ஒரு கப்பலா இருங்களே, ஏன் பெஸ்ட் கப்பலா இருக்கணும்னு கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறேன். இதுக்கெல்லாம் என்னால ஆன்சரே பண்ண முடியலடா. ஆமா, அது எல்லாரோட ஆசை தானே. ஆக்சுவலா இது இந்த தலைவருடைய ஆசை தான். ஒரு பெஸ்ட் கப்பலா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளானதா இருக்கும். ஆமா. நான் ராஜா, நான் ராணிங்களா? மகாராணி. எங்களை பார்த்தா அவங்க பெஸ்ட் கப்பல்னு சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மைண்ட் செட் இப்ப வந்திருக்கு. not just you இந்த தலைமுறைக்கே இது வந்திருக்கு. அவங்க சொன்னாங்களே, பாக்குறவங்களாம் பொறாமப்படணும். உன் மனசுல என்ன நினைச்சிருக்கிற? இந்த மூஞ்சிக்கு பாக்குறவங்களாம் பொறாமப்படணும். உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லக்கூடாது நினைச்சேன் சொல்றேன். எங்க அப்பா இறந்து 4 நாள் ஆகும். I'm here now.
நான் நினைச்சா அந்த ஷோ கேன்சல் பண்ணலாம். ஆனா 2 ஷோ இருக்கு, இவ்வளவு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, இவங்க எல்லாரும் என்னால டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில நான் ஊருக்கு போகணும். பிரஷர் இருக்கும். அப்ப நீங்க ஒரு பிளான் பயங்கரமா போடுறீங்க, ப்ளூ பிரிண்ட் ஒன்னு வச்சிருக்கீங்க. ஹனிமூனுக்கு அமெரிக்கா போறோம், அடுத்த 6 மாசத்துல ஆப்பிரிக்கா போறோம், அடுத்த 1 வருஷத்துல ஆஸ்திரேலியா போறோம். ஈஃபில் டவர், அரசாங்க உத்தியோகம், குழந்தை, அதோட நிக்குது. அதுக்கப்புறம் உங்கள்ட்ட பிளானே இல்ல. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நியானான கனல்ல மீட் பண்ணலாம். பை பை. தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.